எல்லோரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்கள் ஆசை. லாஸ்ட் வீக் ஹோம் லோன் பற்றி பேசும்போது மினிமம் 3 Ws கவனிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதில் 2 Ws பற்றி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். அப்போது ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு ஹோம் லோன் போகலாம். வழக்கமாக போகிற ஒரு கடைக்கு போயிருந்தேன். கிராசரி வெஜிடபிள் விற்கிற கடை. ஒரு 4 பொருட்கள் வாங்கின உடனே அவர் கடன் பையில் போட்டார். பில் அடித்து பையில் போட்டார். ஹீ டிமாண்டட் அரவுண்ட் 700 rupees. நானும் ரொம்ப ஸ்டைலாக கார்டை எடுத்து ஈட்டிட்டேன். அவர் கார்டு மிஷினில் போடும்போது ஒரு சின்ன ஹிச். நம்ம வாங்கியிருக்க பொருட்களுக்கும் டிமாண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு இமீடியட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே, என்ன சார் கணக்கில் பணம் இல்லையா? பரவாயில்ல சார், நீங்கள் வழக்கமாக வர்றவங்க எத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க, பின்னால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு அவர் மெஜஸ்டிக்காக சொன்னார். அது இல்லைங்க, என்னுடைய பொருட்களுக்கு இந்த பொருட்களுக்கும் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டும் சம்மந்தம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே கெத்தா, பையில் பில்லு கிடக்குது எடுத்து பாருங்கள் சார் அப்படின்னாரு. எடுத்து பார்த்தா நான் வாங்கின பொருட்கள் 4 தான். பில்லில் பிரிண்டாக இருந்தது 12 ஐட்டம்ஸ். ஏற்கனவே எனக்கு முன்ன பொருட்கள் வாங்கினவருக்கு அடித்த பில்லை அவங்க க்ளோஸ் பண்ணாததுனால நான் வாங்கின பொருட்களும் அதோடு சேர்ந்து இப்போ என்ன 700 ரூபாய் பே பண்ண சொல்லிடுச்சு. ஒருவேளை நான் பார்க்காம பே பண்ணிட்டு வந்திருந்தா இட்ஸ் அ லாஸ்ட் வீக். எனக்கு அந்த எம்ப்ளாயை பற்றி டவுட் கிடையாது. நல்ல மனுஷன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தவறுதலாக நடந்த விஷயம். ஆனால் அந்த விஷயம் எனக்கு ஒரு சின்ன ஒரு லைட்டை மாதிரி காமிச்சிச்சு. எத்தனையோ ஒகேஷனில் ஹோட்டலில் சாப்பிட்றோம், மற்ற இடங்களுக்கு பர்ச்சேஸ் போகிறோம். எத்தனை இடத்துல நம்ம பில்லை செக் பண்ணியிருக்கோம்? ஏன் நமக்கு தேவையில்லாத பேமெண்ட்டை நம்ம பண்ணணுங்கிறதான் என்னுடைய எண்ணம். அதுலேருந்து இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். ஹோம் லோன் போமா? பொதுவாக ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிப்பாங்க. 2 தடவை இல்லை, பல தடவை யோசிக்கலாம். எண்ணி துணிக கர்மம், திருக்குறளில் சொல்லப்பட்ட விஷயம். ஒரு விஷயத்தை நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் எத்தனை முறையும் யோசிக்கலாம். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எபிசோடில் கூட சொல்லியிருக்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் எத்தனை தடவை வேணாலும் யோசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டா நோ ரீதிங்கிங், நோ ரிக்ரெட்ஸ். அதே போலத்தான் இந்த ஹோம் லோனும். இந்த ஹோம் லோன் போகிறதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்களை பார்க்கணுங்கிறத சொல்ல போகிறோம். முடிந்தவரை அதை பார்த்துட்டு அதில் இறங்கினா நல்லது. இதில் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்று ஃபினான்ஷியல் சைடு, இன்னொன்று லீகல் சைடு. ஃபினான்ஷியலை பொறுத்தவரையில் போன வாரமே ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். நம்முடைய கேப்பபிலிட்டி, கெப்பாசிட்டி டு ரீபே, அதை நம்ம டிசைட் பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஒரு லோன் போகிறதுக்கு முன்னால் சொல்லியிருக்கோம். அடுத்த விஷயம் காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது? செல்லர் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்ல போகிறாரு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறத சொல்ல போகிறாங்க. ஜஸ்ட் அ மல்டிப்ளிகேஷன், அரித்தமெட்டிக் தானே. இதில் என்ன இருக்குது? அது மட்டும் இல்லை. இப்போ சொன்ன விஷயம் இது சென்ட்ரிக் பாயிண்ட், பிவட்டல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனால் அது மட்டும் டோட்டல் காஸ்ட் இல்லை. இதை சுற்றி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கும்போது இட் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட். அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ரெண்டுமே should be borne by the
பையர். அது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்குது, அந்த அமௌண்ட்டும் இந்த காஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கணும். சப்போஸ் ஒரு ஃப்ளாட் வாங்குகிறோம், இப்போது 12 ஃப்ளாட்ஸுக்கு மேலே ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் அந்த ப்ரமோட்டர் ஹேஸ் டு பே ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டியை நம்மகிட்ட தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் டோட்டல் காஸ்ட்டோட ஒரு பார்ட். ஒரு லோனுக்கு ஒரு பேங்க்குக்கோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ போகிறோம், அவங்களுடைய பேனல் லாயர் சொல்கிறது, அப்ரூவ்டு லாயர், அவர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த லாயருக்கு we have to pay the fees. அதே போலத்தான் அவங்களுடைய அப்ரூவ்டு இன்ஜினியர், அவர்கிட்டையும் வேல்யூஷன் ரிப்போர்ட் வாங்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த ஃபீஸும் இந்த காஸ்ட்டோட சேரும். ரைட், நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமும் ஒரு செலவு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை we have to mortgage with the lender. எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோமோ அவங்க பேருக்கு மார்ட்கேஜ் பண்ணணும். அந்த மார்ட்கேஜ் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கும் சார்ஜஸ் இருக்குது. அந்த அமௌண்ட்டும் தான் இந்த டோட்டல் காஸ்ட்டோட ஒரு காம்பனண்ட். இதில் எடுத்தோம்னா சேல் அமௌண்ட்டு ஃப்ளாட்டாக இருந்தால் அதனோட ஜிஎஸ்டி கூட. இந்த அமௌண்ட்டில் அநேகமாக எல்லா பேங்க்ஸும் 85% வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, டிபெண்டிங் அப்பான் த எலிஜிபிலிட்டி. ஸோ இதில் உள்ள 15%, அது போக மற்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், இந்த டோட்டல் அமௌண்ட்டையும் நம்முடைய கான்ட்ரிபியூஷன். அப்போது இந்த அமௌண்ட்டையும் we have to keep it ready. அடுத்தது லீகல் சைட் பார்ப்போம். லீகல் சைடில் ஒரு லா இருக்கு. நோபடி கேன் என்ஜாய் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வாட் ஹீ இஸ் நாட் என்டைட்டில்டு டு. ஒருத்தருக்கு சொந்தம் இல்லாத எந்த ஒரு பொருளையும் அனுபவிக்கவுக்கோ அடுத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ த லா வில் நாட் பெர்மிட். அப்போது ஒருத்தர் ப்ராப்பர்ட்டியை நமக்கு விற்கிறாரு, வெதர் ஹீ இஸ் ஹேவிங் த டியூ ஓனர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது அவர்கிட்ட உள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேலுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்துட போகுது. பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறது, அந்த டாக்குமெண்ட்ஸோட ஜென்யூனிட்டியும் டு பி செக். ஸோ இதுக்காகத்தான் அவங்க லாயர் மூலம் செக் பண்ண சொல்கிறாங்க. இதில் பேங்கருக்கு தே ஆர் ஹேவிங் தேர் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவங்களுடைய லோன் ரெக்கவர் ஆகணும், அதுக்குள்ள ப்ரைம் செக்யூரிட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். இருந்தாலும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இட் இஸ் கன்ஃபைன்டு வித் த டென்யூர். அந்த லோன் முடிகிற வரைக்கும் தான் தே வில் பாதர் அபவுட். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம பொறுத்தவரையில் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனருங்கிற முறையில் அந்த ப்ராப்பர்ட்டியோட லீகாலிட்டிங்கிறது நமக்கு இட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட். சரி, இதுக்கு தான் பேனல் லாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டே டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட போகிறோம். அவர் பார்த்து ஒப்பீனியன் கொடுத்துட போகிறாரு. இஃப் ஹி சேஸ் ஓகே, ப்ரொசீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன வேலை. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வாங்கி லாயர்கிட்ட கொடுத்துட்டோம், அவர் பார்த்துட்டாரு. பட் ஹி இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த டாக்குமெண்ட்ஸ். அப்போது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாமல் போகலாம். ஆனால் ஒன்ஸ் ஒப்பீனியன் கொடுத்துட்டா we have to pay the fees. அதுக்கு பதிலாக கொஞ்சம் நாலேஜ், நம்ம பேப்பர்ஸை நமக்கு தெரிந்த வகையில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம்னு சொன்னால் அநேகமாக லாயர் கொடுக்குற ஒப்பீனியனில் நமக்கு அட்வர்ஸாக எதுவும் இருக்காது. என்னென்ன பார்க்கலாங்கிறத தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ப்ளீஸ் கம் ஆன் அவர் கமெண்ட் பாக்ஸ். அடுத்தது, இந்த லீகாலிட்டி முடிஞ்ச உடனே இன்ஜினியர் வந்துடுவார். அவர்கிட்ட we have to take வேல்யூஷன் ரிப்போர்ட். அதை வேல்யூஷன் ரிப்போர்ட்டுன்னு சொல்கிறோமே தவிர
அதில் வேல்யூ மட்டும் இருக்க போகிறதில்ல, அது போக வேறு சில ஃபேக்டர்ஸை பற்றிலாம் இஸ் கோயிங் டு கிவ் அ ரிப்போர்ட். இங்கேயும் முதல்ல சொன்ன அதே விஷயந்தான். இன்ஜினியர் கொடுத்துட்டாருன்னா சம்டைம்ஸ் அதில் ஏதோ ஒரு அட்வர்ஸ் கமெண்ட்டோட குவாலிட்டேட்டிவ் கமெண்ட்டுன்னு சொல்கிறது கொடுத்துட்டாருன்னா பேங்க் மே ஆர் மே நாட் அக்செப்ட் த ரிப்போர்ட். லோன் ப்ராசஸ் ஆகுமான்னு தெரியாது. பட் எனிஹவ் வி ஹாவ் டு பே த ஃபீஸ். இங்கேயும் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வரையில் வேண்டிய விஷயங்களை நம்முடைய நாலேஜில் சரிபார்த்துட்டு போனோம்னு சொன்னால் அந்த ஃபீங்கிற எக்ஸ்பெண்டிச்சர் தேவையில்லாமல் இருக்கலாம். இதை பற்றியும் கேஸ் டு கேஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா ப்ளீஸ் கம் ஆன் அவர் கமெண்ட் பாக்ஸ். இதற்கு பிறகு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்முடைய எலிஜிபிலிட்டி கால்குலேஷன் என்னென்ன பேப்பர்ஸ் நார்மலாக பேங்க்ஸில் டிமாண்ட் பண்ணுவாங்க, சப்மிட் பண்ண வேண்டுங்கிறது தான். இது பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். இதுவரை பார்த்த எல்லா விஷயங்களும் ஹோம் லோன் முதற்கொண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இந்த பயனுள்ள விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் மூலம் we shall stay in touch. உங்களுக்கு தேவைப்படுற கொஸ்டின்களை கமெண்ட் பாக்ஸில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. எவ்ரி 5th வீக்காக அதுக்குள்ளே ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதே போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் வெகு விரைவில். அதுவரை சந்திப்போம் நீங்கள் விரும்பினால்.